தன்னம்பிக்கையே வெற்றிக்கு முதல் படி எனலாம். நமது எல்லா திறமைகளையும் வெளிக்காட்ட உதவுவது தன்னம்பிக்கைதான். இந்த திறனை நாளைக்கு நாளைக்கு என்று தள்ளிப்போடாமல் இன்றே முடிவு செய்து தொடங்குங்கள். இனி வெற்றி உங்கள் பக்கமே. தந்தையின் வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது காயத்ரி. முதல் பகுதியாக கல்வி செய்திகளை பார்க்கலாம். அரசு மற்றும் தனியார் சித்த மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ள 96 இடங்களுக்கு கலந்தாய்வு நடைபெற்று வருகிறது. சென்னை அரும்பாக்கத்தில் அறிஞர் அண்ணா இந்திய மருத்துவமனை வளாகத்தில் உள்ள அரசு சித்த மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்று வருகிறது. அரசு சித்த கல்லூரிகளில் காலியாக உள்ள 10 இடங்கள், தனியார் சித்த கல்லூரிகளில் காலியாக உள்ள 86 இடங்களுக்கு கலந்தாய்வு நடைபெறுகிறது. 24ஆம் தேதி வரை தொடர்ந்து கலந்தாய்வு நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து 28 மற்றும் 29ஆம் தேதியும் கலந்தாய்வு நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு கடந்த மாதம் நடைபெற்றது. ஏற்கனவே சுயநிதி கல்லூரிகளை தேர்வு செய்துவிட்டு அதில் சேராமல் காத்திருப்பவர்கள், வேண்டிய துறை கிடைக்காத மாணவர்கள் தற்பொழுது கலந்தாய்வில் பங்கேற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. நாங்க கவுன்சிலிங் ஏற்கனவே செகண்ட் ஆஃப் கவுன்சிலிங் வந்தப்போ நாங்க சிவராஜ் கல்லூரியை தேர்ந்தெடுத்தோம். சிவராஜ் கல்லூரியை தேர்ந்தெடுத்தப்போ எங்களுக்கு பிஎன்ஒஎஸ் கோர்ஸ் எடுத்தோம். பிஎன்ஒஎஸ் கோர்ஸ் எடுத்த உடனே அங்க நாங்க போயிட்டு சரி ஃபீஸ் ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸா இருக்கிறதுனால நாங்க அந்த காலேஜில் ஜாயின் பண்ணல. சரி திரும்பி இந்த கவுன்சிலிங் இருக்குன்றதுனால நாங்க வெயிட் பண்ணோம். குரூப் 2 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு வாரியத்தின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழக அரசில் காலியாக உள்ள 1000க்கும் மேற்பட்ட காலியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 2 தேர்வு வருகிற டிசம்பர் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 6 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் தேர்வுக்கு விண்ணப்பம் செய்துள்ளனர். தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களின் பட்டியல் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் இணையதளத்தில் ஏற்கனவே வெளியிடப்பட்டுள்ளது. தற்பொழுது அடுத்த கட்டமாக தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டுகள் இன்று வெளியிடப்பட்டுள்ளன. குரூப் 2 தேர்வு எழுதுவதற்காக விண்ணப்பம் செய்துள்ளவர்கள் தங்கள் பதிவு எண்ணை கொண்டு இணையதளத்தில் இருந்து ஹால் டிக்கெட்டுகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். தேர்வுக்கான முன்னேற்பாடுகளில் டிஎன்பிஎஸ்சி அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். பேரிடர் மேலாண்மை குறித்த ஆன்லைன் சான்றிதழ் படிப்பு படிக்க விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மத்திய உள்துறை அமைச்சகத்தின் சார்பில் செயல்படும் தேசிய பேரிடர் மேலாண்மை மையத்தின் சார்பில் உலக வங்கி உதவியுடன் பேரிடர் அபாய மேலாண்மை படிப்புகள் ஆன்லைன் வழியே வழங்கப்படுகின்றன. காம்ப்ரிஹென்சிவ் நேச்சுரல் டிசாஸ்டர் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஃப்ரேம்வொர்க் என்ற படிப்பு 6 வாரத்திற்கு கற்றுத்தரப்படும். ரிஸ்க் அனாலிசிஸ், எர்த்குவேக் ரிஸ்க் மிட்டிகேஷன், சேஃப் சிட்டிஸ், ரிஸ்க் சென்சிட்டிவ் லேண்ட் யூஸ் பிளானிங் உள்ளிட்ட 10 பிரிவுகளில் 1 வார பயிற்சி அளிக்கப்படுகிறது. பயிற்சிகள் அனைத்தும் ஆங்கிலம் வழியில் மட்டும் கற்றுத்தரப்படும். ஆண்டு முழுவதும் விண்ணப்பம் செய்யலாம். விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், 5B, IITA கேம்பஸ், IT எஸ்டேட், ரிங் ரோட், நியூ டெல்லி 110002 என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும். மேலும் விவரங்களுக்கு தேசிய பேரிடர் மேலாண்மை மையத்தின் இணையதளத்தை பார்க்கலாம். மாணவர்கள் மற்றும் வேலை தேடுவோர் இந்த வாரம் நினைவில் கொள்ள வேண்டிய தகவல்கள் குறித்து இப்பொழுது பார்க்கலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் திருவாங்கூரில் 1030 பியூன் பணியிடங்களுக்கான எழுத்துத் தேர்வு 24ஆம் தேதி நடைபெறவுள்ளது. நபார்ட் வங்கியில் மேலாளர் மற்றும் உதவி மேலாளர் பணிகளுக்கான எழுத்துத் தேர்வு 24ஆம் தேதி நடைபெறுகிறது. சிடாக் மையத்தில் முதுநிலை டிப்ளமோ படிப்புகளில் சேர ஆன்லைன் வழியே வருகிற 28ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். இந்திய உயர்கல்வி கணிதம் மற்றும் அறிவியல் மையங்களில் இயற்பியல், நியூரோ அறிவியல் உள்ளிட்ட படிப்புகளில் PhD படிப்பதற்கான JEST 2014 தேர்வு எழுதுவதற்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. இயற்பியல் அல்லது தியரிட்டிக்கல் கம்ப்யூட்டர் அறிவியல் அல்லது நியூரோ அறிவியல் ஆகியவற்றில் PhD அல்லது ஒருங்கிணைந்த PhD படிக்க விரும்புபவர்கள் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் ஸ்கிரீனிங் டெஸ்ட் எழுத வேண்டும். சென்னையில் உள்ள தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேத்தமேட்டிக்கல் சயின்சஸ், கல்பாக்கத்தில் உள்ள இந்திரா காந்தி சென்டர் ஃபார் அட்டாமிக் ரிசர்ச், பெங்களூரில் உள்ள இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களில் PhD படிக்க 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி 16ஆம் தேதி நடைபெறவுள்ள ஜெஸ்ட் எழுத வேண்டும். MSc இன் பிசிக்ஸ் அல்லது MSc, ME, MTech உள்ளிட்ட பட்டமேற்படிப்பு படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம்.
இறுதி ஆண்டு படிப்பவர்களும் விண்ணப்பம் செய்யலாம். மேலும் தகுதிகள் உள்ளிட்டவற்றுக்கு ஜஸ்ட் 2014 இணையதளத்தை பார்க்கவும். ஆன்லைன் வழியே டிசம்பர் 10ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும். டெல்லி, சென்னை, பெங்களூர் உள்ளிட்ட நாடு முழுவதும் உள்ள மையங்களில் இந்த தேர்வு நடைபெறுகிறது. சென்னை மண்டலத்தில் சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுபவர்களின் எண்ணிக்கை இந்த ஆண்டு அதிகரித்துள்ளது. சிபிஎஸ்இ 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் அடுத்த ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இந்த ஆண்டு சென்னை மண்டலத்திற்கு உட்பட்ட தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா உள்ளிட்ட பகுதிகளில் 10ஆம் வகுப்பு தேர்வினை 1,80,000 மாணவர்கள் எழுதுகின்றனர். இது கடந்த ஆண்டை விட 10% அதிகமாகும். அதேபோல 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுவதற்காக 80,000 மாணவர்கள் பதிவு செய்துள்ளனர். இதுவும் கடந்த ஆண்டை விட 20% அதிகமாகும். குறிப்பாக தமிழகத்தைச் சேர்ந்த மாணவர்கள் அதிக அளவில் சிபிஎஸ்இ 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகின்றனர். இந்த ஆண்டு தமிழகத்தில் புதியதாக 60 பள்ளிகள் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு மாறியது என்பது குறிப்பிடத்தக்கது. இன்றைய பொது அறிவு கேள்விகளை இப்பொழுது பார்க்கலாம். 2013ஆம் ஆண்டுக்கான இந்திரா காந்தி அமைதி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி அமைப்பு தேர்வு செய்துள்ள இந்த ஆண்டின் ஆங்கில வார்த்தை என்ன? வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய புயல் சின்னத்திற்கு என்ன பெயர் இடப்பட்டுள்ளது? வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக தெளிவுபட பகுதிக்கு செல்லலாம். இன்றைய தெளிவுபட பகுதியில் பேராசிரியர் பணியிடங்களில் சேருவதற்கான தேசிய தகுதி தேர்வு எழுதுவது குறித்து விவாதிக்க உள்ளோம். இந்த ஆண்டுக்கான 2வது நெட் டிசம்பர் 29ஆம் தேதி நடைபெறவுள்ளது. தேர்வுக்காக ஆசிரியர்கள் பலர் தயாராகி வருகின்றனர். தேர்வை எதிர்கொள்வது குறித்து அரங்கில் நம்முடன் உள்ள கல்வியாளர் திருமதி ஜோசபின் ஜெயசந்தி அவர்களிடம் நேயர்கள் தங்களது சந்தேகங்களை கேட்டு விளக்கங்களை பெறலாம். மேடம் வணக்கம். வணக்கம். யூஸ்வலா டீச்சர்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டஃப்பான கொஸ்டின் பேப்பர்ஸ் செட் பண்ணுவாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் தான் ரொம்ப அதிகமா ப்ரிப்பேர் பண்றதுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. இப்ப இந்த நெட் எக்ஸாம் அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் டஃபஸ்ட் எக்ஸாம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் இந்தியன் எஜுகேஷன் அப்படின்னே சொல்றாங்க. இவ்வளவு ஒரு டஃபஸ்டான எக்ஸாம் கண்டக்ட் பண்ற மூலமா என்ன ஆப்ஜெக்டிவ் நம்மளுடைய யூஜிஎஸ்சி அட்டைன் பண்ணுது? என்ன ஒரு ஆப்ஜெக்ட், என்ன அவங்க என்ன டெஸ்ட் பண்றாங்க, என்ன அபிலிட்டி டெஸ்ட் பண்றாங்க கேண்டிடேட்ஸ் கிட்ட? அதாவது எல்லாருமே யூஜில ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறாங்க, அதே இது பிஜிலையும் படிக்கிறோம், நல்லாவே படிக்கிறாங்க. ஆனா பிரச்சனை என்ன அப்படின்னா, இப்ப ஒரு டிபேட் நாடு முழுக்க இருக்கு. ரிசர்ச் அப்படிங்கிறது ரொம்ப எளிமைப்படுத்தப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. எம்ஃபில் படிக்கிறதுனால சரி, அல்லது பிஹெச்டி நிறைய பேர் முடிச்சிடறாங்க ரொம்ப எளிமையா. அதுவும் பிஹெச்டி குறிப்பா பாத்தீங்கன்னா ரிசர்ச் ஏரியாவில் இப்ப மேத்ஸ் அப்படின்னா கிராபிக் தியரி அதுல மட்டும் ஸ்பெஷலைஸ் பண்றாங்க. ஆனா ஒரு பேராசிரியர் பணி என்பது மாணவர்கள்ட்ட போகும்போது பொதுவாவே ஒரு பாடம் குறித்த தெளிவான அறிவு வேணும். அப்ப இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு என்பது ஒரு முக்கியமான ஒரு தேர்வா கருதப்படுது. அதுல தொடக்கத்துல இருந்து அவங்க என்ன படிக்கிறாங்களோ அது முழுதான ஒரு அறிவு அவங்களுக்கு இருக்கா, ஓவரால் அவங்களுக்கு எல்லா நாலேஜும் இருக்கா, இந்த சப்ஜெக்ட் இல்ல, ஸ்பெஷலைசேஷன் ஏரியான்னு இல்ல, எல்லாத்த பத்தி அவங்களுக்கு ஒரு அறிவு இருக்காங்கிறத ஒரு தகுதி தேர்வா அவங்க நிர்ணயம் பண்ணிருக்காங்க. சப்ஜெக்ட் நாலேஜ் டெஸ்ட் பண்ற ஒரு விஷயமா இந்த நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்க்கப்படுது. இப்ப இது ஒரு ஹியூஜான ஒரு விஷயமா இருக்கு. இது ஒரு இன்ஜினியரிங் பேப்பர் எழுதுற மாதிரியோ இல்ல ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் செமஸ்டர் பேப்பர் எழுதுற மாதிரியோ இது இல்ல. ஏன்னா போத் யூஜி அண்ட் பிஜி இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுறாங்க. இதுல இந்த யூஜிசியோடைய என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு? இப்ப இதுலயே சிஎஸ்ஐஆர் ஜூனியர் ரிசர்ச் ஃபெலோஷிப் இருக்கு. வேற என்னென்ன விஷயங்கள்லாம் இதுல இருக்கு? அந்த சிஎஸ்ஐஆர் பத்தி முக்கியமா சொல்லுங்க. சிஎஸ்ஐஆர் அது ஒன்லி ஃபார் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்களுக்கு எப்படின்னா 3 விதமா பிரிக்கிறாங்க. இப்ப சிஎஸ்ஐஆர் எழுதும் பொழுது ரொம்ப சிரமம் என்னன்னா 1994க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஹைதராபாத்ல 2 பேர் தான் பாஸ் பண்ணிருக்காங்க. அந்த முதல் நிலையில அவ்வளவு டஃபா கொஸ்டின்ஸ் இருந்தது. அதுக்கப்புறம் இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, ஏன்னா ரிசர்ச் பண்ணணுங்க அப்படிங்கறதுக்காக யூஜிசியே நிறைய ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுக்குறாங்க. 2வது நிலையில ஜேஆர்எஃப் அது வருது. இப்ப சிஎஸ்ஐஆர் பாஸ் பண்ணிட்டாங்க, அந்த கட் ஆஃப் வருது அப்படின்னா இந்தியாவுல இருக்கிற நிறைய எந்த இன்ஸ்டிடியூட்லயும் அவங்க ரிசர்ச் பண்ண முடியும், பிஹெச்டி பண்ண முடியும், அதுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு யூனிவர்சிட்டியில அவங்க பண்ணலாம். அடுத்த நிலையில மதிப்பெண்கள் வாங்கின தரவரிசை பட்டியல இடம் பெற்றிருக்கிறவங்க
அதுக்கு அப்புறம் கூட அந்த லெக்சரர்ஷிப் ஒன்லி அந்த குவாலிபிகேஷன் வாங்கினவங்களுக்கும் ப்ராஜெக்ட் எடுத்து பண்றதுக்கு யூஜிசி வந்து நிறைய ஸ்டைஃபண்ட் பண்றாங்க. இது வந்து சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டுமானது. இப்போ நீங்க டிசம்பர் 29 நெட் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அதுக்கு முன்னாடியே அவங்க எழுதிடுவாங்க. அதுதான் வித்தியாசம். மத்தபடி ஒரு பெரிய மேஜர் டிஃபரன்ஸ் வந்து இது ரெண்டுத்துக்கும் கிடையாது. ஏன்னா ஒரே மாதிரியான பேட்டர்ன் தான். கொஸ்டின் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் செகண்ட் பேப்பர் எல்லாமே வந்து பேட்டர்ன் ஒரே மாதிரியா தான் இருக்குது. நம்ம தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். ஒரு நேயர் காத்திருக்கிறார். சென்னையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார். ரமாகாந்தி அவரிடம் பேசலாம். ரமாகாந்தி வணக்கம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் மேடம். நான் கடந்த ஒரு சில வருடங்களா நான் நெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். சரி மேம், அது எங்களுக்கு சரியான கோச்சிங் சென்டர் சென்னையில ஏதாவது நல்ல வழிகாட்டுதல் இருக்க முடியுமா? இடங்களை சொல்ல முடியுங்களா? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். ரமாகாந்தி, நீங்க வந்து ரொம்ப ஆர்வம் எடுத்து படிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு கோச்சிங் சென்டர்ல சேர்ந்தாவது வந்து கண்டிப்பா இதுல தேர்ச்சி பெறணும்ட்டு. அது நல்ல விஷயம். நீங்க வந்து சென்னை பல்கலைக்கழகத்துல இதுக்கான பயிற்சி கொடுக்கறாங்க. கட்டணம் ஒன்னும் நிறைய அவங்க வசூல் பண்றது இல்ல. 500 ரூபாய் மட்டும்தான் வசூல் பண்றாங்க. சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து வகுப்புகள் தொடர்ந்து நடைபெறுது. இப்போ அவங்க வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தாங்க. என்னோட மாணவர்கள் கூட நிறைய போய் பதிவு பண்ணாங்க. நீங்க அந்த டேட் முடியலன்னா நீங்க இப்போ எக்ஸாம் எழுதுறதா இருந்தா நீங்க பதிவு பண்ணலாம். ஆனா எனக்கு தெரிஞ்சு டேட் முடிஞ்சிருச்சு. மற்றபடி சென்னையில நிறைய தனியார் மையங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறேன்னா, நீங்களே வந்து யூஜிசில அந்த வெப்சைட்ல போய் சிலபஸ் பார்த்துட்டு சில புத்தகங்கள் வந்து நமக்கு கிடைக்குது. நம்ம யூஜில பிஜில படிச்ச அதே சிலபஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன்னா சில காலேஜஸ்ல எல்லாமே நமக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு சில புத்தகங்கள் இருக்கு, அதை நீங்களே வாங்கி படிக்கலாம். அப்படி இல்ல அப்படிங்கிற பட்சத்துல சில நல்ல கோச்சிங் சென்டர் இருக்குது, நீங்க அங்க போகலாம். ஆனா பிரிஃபரன்ஸ் வந்து நீங்க சென்னை பல்கலைக்கழகத்துக்கு கொடுக்கறது நல்லது. ஏன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு ரேண்டமான டாபிக்கா இருக்கும்போது ஒரு எக்ஸ்பர்ட்ஸோட கிளாஸ் நம்ம கவனிக்கும் போது நம்மளுக்கு தெரியும் என்ன விஷயத்தை நம்ம முதல்ல செலக்ட் பண்ணணும். நிச்சயமா. ஈரோடுல இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார். மோகன் அவரிடம் பேசலாம். மோகன் வணக்கம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சொல்லுங்க, நெட் எக்ஸாம் பத்தி உங்களுடைய டவுட்ஸ் என்ன? மேடம், நாங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல அப்படியே போறோங்க மேடம். நெட் எக்ஸாம் அதுல பாத்தீங்க அப்படின்னா வந்து தேர்ட் பேப்பர்ல எங்களுக்கு வந்து எலெக்டிவ்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுல இருந்து கொஸ்டின்ஸ் வருங்களா? ஏன்னா நாங்க வந்து இப்ப பாத்தீங்கன்னா எலெக்டிவ் பாத்தீங்கன்னா 4-5 கொடுத்துருக்காங்க. இப்ப அப்ஜெக்டிவ் டைப்ங்கிறதுனால நாங்க அதுல அட்டன் பண்ண முடியுமா அப்படிங்கறத எங்களுக்கு எந்த மாதிரி கேட்பாங்க, எதுல இருந்து கேட்பாங்க அந்த எலெக்டிவ் பேப்பர்? இந்தி வந்து டிஸ்கிரிப்டிவ் அந்த நம்ம ஏதோ ஒன்னு சாய்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப எப்படி செலக்ட் பண்றது எலெக்டிவ்? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் மோகன். மோகன், இது என்னன்னா நீங்க ஓவரால் படிக்க வேண்டியது இருக்கும். இதுல வந்து நீங்க அந்த யூஜிசி இதுலயே போய் பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு என்ன சிலபஸ் அவங்க கொடுத்துருக்காங்க, நீங்க என்னென்ன படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க எலெக்டிவ் பத்தி பேசுறீங்க இல்லையா, அது கரெக்ட். ஆனா தேர்ட் பேப்பர்ல எங்க உங்களுக்கு பிரச்சனை வரும்னா 75 மார்க்ஸ்க்கு 2.5 மணி நேரம் கொடுத்தாலும் மைண்ட வந்து நம்ம அப்ளை பண்ண வேண்டியது இருக்கு. அதனால நீங்க என்னென்ன படிக்கணும்னு அவங்க சொல்றாங்களோ ஓவரால் நீங்க ரொம்ப டீப்பா படிச்சா மட்டும்தான் அந்த தேர்ட் பேப்பர் வந்து நீங்க அட்டன் பண்ண முடியும். அதனால சாய்ஸ்ல இதை விடலாம் அதை விடலாங்கிறது வந்து கஷ்டம். அது நீங்க பண்ண முடியாது. நீங்க எல்லாமே தான் படிக்க வேண்டியது இருக்கும். நிச்சயமா மேடம். இன்றைய தெளிவுபட பகுதியில் நெட் தேர்வு குறித்து பேசி வருகிறோம். அந்த வகையில் அனிதா என்கிற நேயர் காத்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். அனிதா வணக்கம். உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க? வணக்கம் மேடம். நான் ஒரு 3-4 தடவை நெட் எக்ஸாமினேஷன் எழுதிருக்கேன். சரி. எனக்கு வந்து நான் ஓசி கேட்டகரி, அதனால 3 பேப்பர் பாஸ். 3 பேப்பர் குரூப் 1 பேப்பர் 1, 2, 3 இருக்கு இல்லையா, 3 பேப்பர் பாஸ் ஆனாலும் அந்த ஃபைனல் கேட்டகரியில வந்து கரெக்ட் பாசிங் வராம ஃபெயில் ஆகுது. அதனால அதை இம்ப்ரூவ் பண்றதுக்கு ஏதாவது சஜஷன் சொல்லுங்க. நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம் அனிதா. அனிதா, உங்க பிரச்சனை என்னன்னா கட் ஆஃப் வருது ஓசி கேட்டகரிக்கு. அதுவும் முன்னாடி என்னன்னா ஒரு பாசிங் கிரைடீரியா வச்சிருக்காங்க இல்லையா, மினிமம் வந்து ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 35 மார்க்ஸ், செகண்ட் பேப்பர்ல 35 மார்க்ஸ், தேர்ட் பேப்பர்ல 150க்கு நீங்க ரவுண்டா வந்து 68 வாங்கினா போதும். ஆனா இப்ப வந்து கட் ஆஃப் மாறுது. என்ன பண்றாங்கன்னா அதுல இருந்து ஒரு மெரிட் லிஸ்ட் ரெடி பண்ணி பாக்குறாங்க. அதுல இருந்து அந்த மெரிட் லிஸ்ட்ல இருந்து டாப் 15%
இப்ப நீங்க ஓசி கேட்டகரிங்கும் போது கொஞ்சம் சிரமம் இருக்கு. அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டியது இருக்கும். நீங்க வந்து எதிர்பார்க்கலாம். இப்போ நமக்கு தெரியுது 70% கூட தேவைப்படுது சில நேரம் ஓசி கேட்டகரினா. அப்ப நீங்க அந்த எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு நான் வந்து 80% எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு நீங்க எதையுமே ஒமிட் பண்ணாம படித்தால் மட்டும்தான் அதுல வந்து தேர்ச்சி பெற முடியும். ஏன்னா நம்ம அதை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அவங்க தெளிவா வந்து இப்ப சொல்றாங்க IAS எக்ஸாம் அளவுக்கு வந்துருச்சு அப்படின்ட்டு. அந்த 3 இது வைக்கிறதுனால கண்டிப்பா டஃபா தான் இருக்கும். அதை எதிர்பார்த்து நீங்க படிக்க வேண்டியது இருக்கும் நிச்சயமா. மேடம் இப்ப நீங்க சொன்னீங்க IAS எக்ஸாம்க்கு ஈக்குவலா வந்து நெட் எக்ஸாம் கொண்டு வந்துட்டாங்கன்னு. அப்படின்னு பார்க்கும்போது the very first key to success இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன மாதிரியான அப்ரோச் நம்ம ஃபாலோ பண்ணணும்? இப்ப நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல வந்து முன்னாடி எல்லாம் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் பேப்பர் அப்ஜெக்டிவ், செகண்ட் பேப்பர் அப்ஜெக்டிவ். ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து காமன் ஒரு மாதிரி நீங்க டீச்சிங் மெத்தடாலஜி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுல ஒரு பிளஸ் பாயிண்ட் நம்ம கத்துக்க வேண்டியது இருக்கு. இப்ப நீங்க ஸ்கூல்ல வேலைக்கு போறீங்க அப்படின்னா பிஎட் வந்து இட் இஸ் அ மஸ்ட். சரிங்களா? ஏன்னா ஒரு குழந்தையோட சைக்காலஜி உங்களுக்கு தெரியணும். ஆனா நீங்க பேராசிரியர் பணிக்கு போகும்போது அது தெரிய வேண்டிய அவசியம் இல்ல, நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா அது ஒரு அடலசன்ஸ் பீரியட்ல வர ஸ்டூடெண்ட்ஸ். அங்க சைக்காலஜிங்கிறதே நாங்க கத்துக்காம தான் பேராசிரியர் பணிக்கு போறோம். நல்ல வேளையா நெட் எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் பேப்பர்ல அது கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து கிளாஸ்ல ஒரு விஷுவலி சேலஞ்ச் ஸ்டூடெண்ட் இருக்கான்னு வச்சுக்கோங்க. நீங்க அவனை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? நீங்க அவனை அப்படியே ஒதுக்கிடுவீங்களா? ஆட்டிடியூட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் டீச்சிங் மெத்தடாலஜில நிறைய கேக்குறாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு பேராசிரியர் பணினா உங்க சப்ஜெக்ட் மட்டும் தெரியணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இந்த ஜெனரேஷன் வந்து ரொம்ப பயங்கர ஒரு நாலேஜபிள் ஜெனரேஷன். அப்ப நீங்க அதுக்கு தகுந்த மாதிரி வரணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் பத்தி உங்களுக்கு தெரியணும். அதுல இருந்து 5 கொஸ்டின்ஸ், கம்ப்யூட்டர் நாலேஜ் வேணும், கண்டிப்பா 5 கொஸ்டின்ஸ் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் பேப்பர் வந்து ரொம்ப முக்கியமானது. டீச்சிங் மெத்தடாலஜின்னு சொல்ற போது எல்லா விதமான ஸ்டூடெண்ட்ஸையும் டாக்கிள் பண்ணக்கூடிய ஒரு டேலண்ட் அண்ட் அபிலிட்டி இருக்கு. அந்த பேப்பர் 1ல டெஸ்ட் பண்றாங்க. அது பேப்பர் 2ல பேப்பர் 2 அண்ட் பேப்பர் 3 அதுல என்ன அபிலிட்டி டெஸ்ட் பண்றாங்க? பேப்பர் 2ல முழுக்க நம்ம சப்ஜெக்ட் அது வந்து கொஞ்சம் டைரக்ட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓரளவு நீங்க வந்து இந்த பீரியட்ல என்ன நடந்தது, இப்ப வந்து ஹிஸ்டரி எடுத்தீங்க அப்படின்னா ஓரளவு வந்து உங்களுக்கு ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் அல்லது போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் அல்லது நீங்க ஹிஸ்டரினா அது வாஸ்ட் சப்ஜெக்ட், அமெரிக்கன் ஹிஸ்டரியில இருந்து கூட கேள்வி வரலாம். நம்ம அது படிக்காம கூட இருந்திருக்கலாம். நம்ம படிச்ச காலேஜ்ல அட்டானமஸ்ல அது கோர்ஸ் ஆஃபர் பண்ணாம இருந்திருக்கலாம் அந்த சப்ஜெக்ட். ஆனா அதை நீங்க UGC சிலபஸ்ல அவங்க கொடுத்திருப்பாங்க தெளிவா நீங்க என்ன படிக்கணும். அதை நல்லா தரவு பண்ணிட்டு போனாலே வந்து ஒரு இது நான் சொல்லுவேன், நீங்க வந்து நுனிப்புல் மேறது வந்து ரொம்ப கஷ்டம். இன்னொன்னு வந்து இப்ப சந்தைப்படுத்தல் ஒரு பெரிய விஷயம். ஒரு டெஸ்ட் வருதுன்னா உடனே புத்தகம் கொடுக்குறாங்க. அதுல ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா அப்ஜெக்டிவ் டைப்னு 1 வேர்டா கொடுக்குறாங்க. நீங்க மனப்பாடம் பண்ணா உங்க மைண்ட்ல நிக்காது. அப்ப நீங்க முழுசாவே படிக்க வேண்டியது இருக்கும். படிச்சுட்டு நீங்க மைண்ட் அப்ளை பண்ணா மட்டும்தான் வந்து பாஸ் பண்ண முடியும். தரவா படிக்கிறதுங்கிறது கண்டிப்பா தேவை. சென்னையிலிருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், செல்வராஜ். அவரிடம் பேசலாம். செல்வராஜ் வணக்கம். வெற்றி படிக்கட்டு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன? செல்வராஜ் வணக்கம். செல்வராஜ் தொடர்ந்து பேசுங்க. உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. மேடம் இப்ப நீங்க சொன்னீங்க நுனிப்புல் மேயக்கூடாது அப்படின்னு. ஹியூஜ் சிலபஸா இருக்கு. ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு நாள்ல வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு சிலபஸாவே பார்க்கப்படல. அப்ப டாபிக் சூஸ் பண்ணும்போது எப்படி வந்து irrelevant-ஆன டாபிக்ஸ் நிறைய இருக்கும், இல்ல இந்த டாபிக் அன்இம்பார்ட்டன்ட் அப்படின்னு இருக்கும். அப்ப பேப்பர் பேட்டர்ன் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த டாபிக்ல இருந்து இவ்வளவு கொஸ்டின் வருது, இந்த டாபிக்ல இருந்து இவ்வளவு கொஸ்டின் வருதுங்கிறது நம்மளுக்கு தெரியும். அப்ப வந்து எப்படி நம்ம டாபிக்ஸ் சூஸ் பண்றது? ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கும் போது எதை ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், எதை லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன்ல வச்சுக்கணும்? அதாவது இப்போ நீங்க லிட்ரேச்சர்னு எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிளுக்கு. இப்போ ஒரு ஏன்ஷியன் லிட்ரேச்சர் அது நீங்க ரொம்ப தரவா பண்ண வேண்டியது இருக்கு. ஏன்னா அதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வரும். மாடர்ன் லிட்ரேச்சர் வந்து நீங்க அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்ப லாஸ்ட் இயர் யார் சாகித்ய அகாடமி அவார்டு வாங்கினா அது நீங்க படிச்ச புத்தகத்துல கூட இல்லாம இருக்கலாம். அப்ப உங்களுக்கு ஜெனரல் நாலேஜ் தேவைப்படுது, நீங்க அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கு. இல்ல இப்போ ஹிஸ்டாரிக்கலா என்ன நடந்துட்டு இருக்கு, இப்ப அந்த மாதிரி கேள்விகள் கூட வருது. அப்போ இல்ல லேட்டஸ்ட் கண்டுபிடிப்பு என்ன, அது நீங்க படித்த புத்தகத்துல இல்லாம இருக்கலாம். அதனால வந்து புத்தகங்கள் படிக்கும் போது நம்ம எவ்வளவு தரவா சில தியரி படிக்கிறோமோ அதே மாதிரி நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் கண்டிப்பா தேவை இருக்கு. அது இல்லாம வந்து நெட் எக்ஸாம் பாஸ் பண்றது அப்படிங்கறது கொஞ்சம் கஷ்டமான காரியம் தான். புத்தகங்கள் மட்டும் படிக்க கூடாது, அப்டேட் பண்ண வேண்டியது இருக்கு. கரண்ட் அஃபேர்ஸோட அப்டேட் கண்டிப்பா தேவைப்படுது. சேலத்திலிருந்து ஒரு நேர் காத்திருக்கிறார் ரவிவர்மா. அவரிடம் பேசலாம். ரவிவர்மா வணக்கம். சொல்லுங்க உங்களுடைய கேள்வி என்ன? வணக்கம் மேடம். சேலத்திலிருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க மேடம். இப்ப ஐஏஎஸ்க்கும் இப்ப நெட்டுக்கும் மேடம். சொல்லுங்க ரவிவர்மா சொல்லுங்க.
இப்ப ஐஏஎஸ் தேர்வுக்கும் நெட்டுக்கும் இப்ப ஹலோ சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க, தெளிவா கேக்குது. ஐஏஎஸ் தேர்வுல வந்து இப்ப எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு அதை பொறுத்துதான் பாஸ் ஆகுறாங்க, எவ்வளவு எழுதுறாங்க அதை பொறுத்துதான் பாஸ் ஆகுறாங்க. அது மாதிரி நெட்டு தேர்வுக்கும் எவ்வளவு எழுதுறாங்க எவ்வளவு வேக்கன்ட் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரி தான் பாஸ் ஆக முடியுங்களா? நிச்சயமா தெரிஞ்சுக்கலாம். இல்ல வேகன்சி எப்படி ஃபில் பண்றாங்க? ரவி வர்மா, நீங்க கேட்ட கேள்வி வந்து ரொம்ப நியாயம். இப்போ உதாரணத்துக்கு இப்போ லாஸ்ட் இயர் தமிழ்நாட்டுல ஸ்லெட் எக்ஸாம் நடத்துறாங்க இல்லையா, இந்த வருஷம் நடத்தல. இப்போ அப்ப என்ன சொன்னாங்கன்னா காலேஜஸ்ல ஒரு சப்ஜெக்டுக்கு எத்தனை வேகன்சி இருக்கு. இப்போ நீங்க கவர்மெண்ட் கால் ஃபார் பண்ணிருக்குது இப்ப ரீசெண்டா, அதுல பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நிறைய வேகன்சி இருக்கு. அப்ப அந்த கட் ஆஃப் வந்து கம்மியா வச்சிருந்தாங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் உடைய பாசிங் கட் ஆஃப் கம்மியா இருந்தது. அதே மாதிரி நெட் எக்ஸாம்லயும் கண்டிப்பா அந்த மாதிரி பண்ணுவாங்க. இப்போ நீங்க தமிழ் படிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்களுக்கு பெர்சன்டேஜ் கட் ஆஃப் எப்பயுமே அதிகமா இருக்குது. சில சயின்ஸ்க்கு வந்து கொஞ்சம் கம்மியா வைக்கிறாங்க, ஏன்னா வேகன்சி ஒருவேளை அதிகமா இருக்கலாம், அல்லது வந்து அந்த சப்ஜெக்ட் ரொம்ப டஃப்னு அவங்க நினைக்கலாம். சோ இட் டிபெண்ட்ஸ், நீங்க என்ன சப்ஜெக்ட் எழுதுறீங்க, என்ன டிசிப்ளின்ல அப்ரியர் ஆகுறீங்க. நீங்க சொல்ற மாதிரி வேகன்சி பொறுத்தும் இருக்கு, பாசிங் பெர்சன்டேஜ் கண்டிப்பா வேகன்சி பொறுத்து இருக்கு. இந்த மாதிரி சில அப்டக்கிள்ஸையும் உங்க ஃபாலோ பண்ணி வர வேண்டியது இருக்கும். வேலூரில் இருந்து ஒரு நேயர் காத்திருக்கிறார், பார்த்திபன், அவரிடம் பேசலாம். பார்த்திபன் வணக்கம், உங்களுடைய கேள்வி என்ன சொல்லுங்க. வணக்கம் மேடம். வணக்கம். என்னோட பெரிய பெண் வந்து பிளஸ் டூ படிச்சிருக்கா. சரி. கன்ஃபார்மா பிளஸ் டூ எக்ஸாம்ல தேர்வு ஆயிடுவாங்க. சரி. மேற்கொண்டு இந்த விஓ போஸ்டிங் கேட்கலன்னா எழுதி கேட்கறாங்க, எப்படிங்க மேடம் வழி தெரியல எனக்கு. பார்த்திபன், இன்னைக்கு நம்ம பேச வந்து நெட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த உயர்கல்வி பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்கா? இல்ல மேடம், அதெல்லாம் கேளுங்க மேடம். பிளஸ் டூ முடிச்சுட்டு விஓ போஸ்டிங் போகணும், அதுக்கு வழி காப்பாடுங்க. இப்ப இவருக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க போறீங்க? சார், நீங்க வந்து நெட் எக்ஸாம் பத்தி கேள்வியில விஓ போஸ்ட் பத்தி கேக்குறீங்க. அதுக்கு வந்து சில பயிற்சி மையங்கள் இருக்கு, சில புத்தகங்கள் இருக்கு. நீங்க வந்து பொதுவா பொது அறிவு கத்துக்கிட்டு இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகள் வந்து தமிழ் பாடத்துல இருந்து தான் கேட்கறாங்க. இப்ப டிஎன்பிஎஸ்சி பாத்தீங்கன்னா 100 கேள்வி தமிழ், உங்களுக்கு நல்ல தமிழ் பரிச்சயம் இருந்தா போதும். அதே மாதிரி விஓ எக்ஸாம்லயும் ஓரளவு உங்க பொண்ணு வந்து பிளஸ் 2 ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எந்த அளவுக்கு ஒரு 100 கொஸ்டின் நல்லா தமிழ்ல எழுத முடியும்னா தேர்ச்சி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சயின்ஸும் கொஞ்சம் நல்லா படிக்கணும், தமிழ்நாடுடைய அந்த ஜியோகிராபி வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும், அதை தான் கேக்குறாங்க அவங்க. இப்ப இந்த நெட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற அடுத்து திருப்பி வரணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு சக்சஸ் டிப்ஸ் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? சக்சஸ் டிப்ஸ்னா வந்து இப்போ நான் நிறைய பேராசிரியர்கள்ட்ட பேசியிருக்கிறேன். அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, யாருமே முதல் தடவை வந்து தேர்ச்சி பெற்றது பெரிய சரித்திரம் அப்படி பண்ணிருந்தாங்கன்னா, அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா முதல் தடவை ஒரு அனுபவமா எடுத்துக்கோங்க. நான் வந்து கண்டிப்பா இதை எழுதி ஆகணும், இது எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நீங்க மேக்சிமம் ட்ரை பண்ணி பாருங்க, பாஸ் ஆனா நல்லது. அப்படி இல்லைன்னா நீங்க தரவா படிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒன்னும் படிக்க வேண்டாம். யூஜிசி அந்த வெப்சைட்ல அவங்க கரெக்டா சிலபஸ் கொடுத்திருக்காங்க. இப்ப வந்து லிட்டரேச்சர் எடுத்தா கூட மாடர்ன் லிட்டரேச்சர்ல எது படிக்கணும்னு அவங்க கொடுத்திருக்காங்க. சங்கம்ல என்ன படிக்கணும், இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல என்ன படிக்கணும், இல்ல நீங்க மேத்ஸ்ல எதுல ஸ்டிக் ஆன் பண்ணணும், நீங்க அதை தரவா படிக்கிறத ஒழுங்கா படிச்சாலே அவங்க வந்து பாதிக்கு மேல கிளியர் பண்றதுக்கான இதுக்கு கண்டிப்பா இருக்குது. அவங்க என்ன பண்ணலாம்னா ஜேஆர்எஃப் ஏம் பண்ணலாம். ஏம் பண்ணா ஃபர்ஸ்ட் டைம் அட்லீஸ்ட் லெக்சரர்ஷிப் கிளியர் பண்ணுவாங்க, அந்த மாதிரி அவங்க பண்ணலாம். நிச்சயமா மேடம், இன்னைக்கு நெட் எக்ஸாம்ஸ் பத்தியான எல்லா டீடைல்ஸையும் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. வணக்கம். அடுத்து பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகள் குறித்து இப்பொழுது பார்க்கலாம். இன்றைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகள் 2013ஆம் ஆண்டுக்கான இந்திரா காந்தி அமைதி விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார் என்று கேட்டிருந்தோம். அதற்கான பதில் ஜெர்மனி பிரதமர் ஏஞ்சலா மேர்க்கெல் என்பதாகும். ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி அமைப்பு தேர்வு செய்துள்ள இந்த ஆண்டின் ஆங்கில வார்த்தை என்ன என கேட்டிருந்தோம். அதற்கான விடை செல்ஃபில் என்பதாகும். மொபைல் போன் அல்லது கேமராவின் வழியே ஒருவர் தம்மை தாமே படம் எடுத்துக் கொள்வதற்கு ஆங்கிலத்தில் செல்ஃபில் என்று அர்த்தமாகும். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய புயல் சின்னத்திற்கு என்ன பெயரிடப்பட்டுள்ளது என கேட்டிருந்தோம். அதற்கான பதில் ஹெலன் என்பதாகும். இந்த புயல் நாளை இரவு ஸ்ரீஹரிகோட்டாவுக்கும் ஓங்கோலுக்கும் இடையே கரையை கடக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய வெற்றி படிக்கட்ட நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தியுடன்.